அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இஸ்திஸ்னாவுடைய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதான் இஸ்திஸ்னாவை பொறுத்த வரைக்கும் அதா ஹலா, மா அதா மாஹலா, லைச லாயக்கூனு, இந்த 6 சொற்களை கொண்டு இஸ்திஸ்னாவுக்கு பயன்படுத்தும் பொழுது முஸ்தஸ்னாவுக்கு நசபு செய்யணும் ஒரு வகை. இதில் எந்த குழப்பமும் கிடையாது. பார்த்த பாடத்தை ஒரு ஒரு நினைவூட்டல். இரண்டாவதாக இஸ்திஸ்னாவில் முன்கத்தின்னு ஒரு வகை பார்த்தோம்ல. முன்கத்தி வகைன்னா அதில் சம்பந்தமில்லாத ஒன்றை நீக்கிறது. அப்படிப்பட்ட முன்கத்தியாக இருக்கும் என்று சொன்னால் அதில் எல்லாத்துக்குமே நசபு தான் செய்யணும். முன்கத்திக்கு என்ன செய்யணும்? அது முஃபர்ரகாக இருந்தாலும் சரி, கைர முஃபர்ரகாக இருந்தாலும் சரி, முன்கத்தி சம்பந்தமில்லாத ஒன்றை கூட்டத்தினர் வந்தார்கள் கழுதையை தவிரன்னு சொல்லும்போது சம்பந்தம் இல்லை. அந்த கழுதைக்கு என்ன செய்யணும்? நசபு செய்யணும். அப்போ இது ரெண்டாவது வகை நசபு. அதே மாதிரி முஸ்தஸ்னா மின்ஹு பின்னாடி முஸ்தஸ்னா முன்னாடி போயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? முஸ்தஸ்னாவுக்கு நசபு செய்யணும். என்ன வகையாக இருந்தாலும் சரி, முத்தசிலாக இருந்தாலும் சரி, முன்கத்தியாக இருந்தாலும் சரி, முஃபர்ரகாக இருந்தாலும் சரி, கைர முஃபர்ரகாக இருந்தாலும் சரி, அது நசபு செய்யணும். 3 வகை. 4வது முத்தசில்ங்கிறது மிச்சமாக இருக்குது. இந்த முத்தசிலை பொறுத்த வரைக்கும் முத்தசில்லையும் பெரும்பாலும் நசபு தான் செய்யணும். ஆனால் அந்த முத்தசிலில் ஒரு கண்டிஷன் இருக்குது. முத்தசிலில் எதிர்மறையும் வரும், உடன்பாடு வரும்ல. ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள் ஜெய்தை தவிர, கூட்டத்தினர் வரவில்லை ஜெய்தை தவிரன்னு இருக்குது. இந்த வந்தார்கள் ஜெய்தை தவிரங்கிறது இருக்குது, அதுக்கு தான் நசபு செய்யணும். வரவில்லை ஜெய்தை தவிரன்ற எதிர்மறையாக இருக்குல்ல, அதுக்கு இந்த சட்டம் பொருந்தா. அதுக்குள்ளே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ நசபு செய்கிறதா இருந்தால் முஸ்தஸ்னா முத்தசிலாக இருக்கும் என்று சொன்னால் அது முசுபத்தாக இருக்க வேண்டும், அதாவது உடன்பாட்டு வினையாக இருக்க வேண்டும். 1. இரண்டாவது முஸ்தஸ்னா மின்ஹு அதில் சொல்லப்பட்டு இருக்கணும், முஃபர்ரகாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் தான் நசபு செய்வோம். முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படலைன்னா அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நஃபியாக இருந்தால் அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நசபு செய்கிறது மட்டும் நீங்கள் வழங்கிக்க. நசபு எப்போ செய்வோன்னு கேட்டால் எல்லா முஸ்தஸ்னாக நசபுன்னு வச்சுருங்க, முத்தசில் மட்டும் பிரிக்கிறோம். முஸ்தஸ்னா முத்தசிலாக இருந்தால் அது முஃபர்ரகாக இருந்தாலும் நஃபியாக இருந்தாலும் இந்த நசபு செய்கிற சட்டம் கிடையாது. அது முசுபத்தாகவும் என்ன செய்யணும்? கைர முஃபர்ரகாகவும் இருக்கணும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு நசபு செய்ய வேண்டும்னு பார்த்துட்டோமா? சரி, அப்படி இல்லாததுக்கு என்ன செய்வது? அதை இன்றைக்கி பார்க்குறோம். உதாரணமாக இந்த உதாரணத்தில் பாருங்கள். முதல் உதாரணத்தில் மாஜா அஹதுன், யாரும் வரவில்லை, இல்லா சயீதன், சயீதை தவிரன்று வாசகம் இருக்குது. இந்த இல்லா வந்திருக்குது. இது என்ன செய்யும் என்று முடிவெடுக்க முன்னாடி இது என்ன வகைன்னு இப்போ பார்க்கணும். இப்போ சயீது என்பவன் அகதில் அடங்கினவன் தானே. ஒருவரும் வரவில்லை, யாரும் வரவில்லை என்பதில் யாரும் என்பதில் யார் அடக்கம்? சயீது அடக்கம்தான். அதனால் இது முத்தசில் தான். முத்தசிலுக்கு நம்ம நசபு செஞ்சிட முடியுமான்னா முடியாது. ஏன்னு கேட்டால் இது முத்தசிலில் மன்ஃபியாக இருக்குது. மா வந்துருச்சு. மா வந்துச்சுன்னு சொன்னால் நசபு செய்யணும்னு ஒரு சட்டம் படித்தோம்ல, அந்த சட்டம் இதுக்கு பொருந்தாது. அப்போ வேறு என்ன தான் இதுக்கு செய்கிறது என்று கேட்டால் இதுக்கு 2ம் செய்யலாம், அவ்வளோதான் விஷயம். நசபு செய்யணுங்கிறது சட்டம் உள்ளது. இதில் நசபும் செய்யலாம், நீங்கள் ரஃபவும் செஞ்சுக்கிடலாம். மாஜா அஹதுன், யாரும் வரவில்லை, இல்லா சயீதன் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். மாஜா அஹதுன் இல்லா சயீதுன், சயீதை தவிர யாரும் வரவில்லை. இப்போ 2 வகையாக சொல்கிறதுக்கு இடம் வந்துருச்சு. இது ஏன் 2 வகையாக சொல்கிறோம்? இது முசுபத்தாக இல்லை, முத்தசிலாக இருக்கிறது. ஆனால் முசுபத்தாக இருந்தால் கம்பல்சரியாக நசபுன்னு இருப்போம். முஸ்பத்தாக இல்லாததுனால நசபு செய்கிறது அனுமதிக்கப்பட்டதாகும், கம்பல்சரி கிடையாது. நசபும் செஞ்சுக்கிடலாம், ரஃபவும் செஞ்சுக்கிடலாம். மாஜா அஹதன், மாஜா அஹதுன் இல்லா சயீதன்கிறீங்களா? இதில் நசபு செய்யாமல் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அகது இருக்குல்ல, இந்த அகது என்னது?
ஃபாயில். ஜா ஃபேலு, அஹதுங்கிறது ஃபாயில். அப்போ இந்த ஃபாயில்னால என்ன செய்கிறோம்னு கேட்டால், இதில் ஃபாயிலாக வர்றதுனால மாஜா அஹதுன் இல்லா சயீதுன் அந்த இடத்துல ரஃபு செஞ்சு சொல்லிடுறோம். இந்த மாஜா அஹதுனுக்கு பதிலாக மாராயித்து அஹதன் இப்படி இருக்குன்னு வைங்க. இந்த உதாரணம் பாருங்கள். மாஜானி என்னிடத்தில் வரவில்லை, இல்லா சயீதுன் சயீதை தவிரன்னு இருக்குது. இந்த இந்த இடத்துல என்னன்னு கேட்டால் இது முஸ்தஸ்னா தான். இது முத்தசிலா முன்கத்தியான்னு கேட்டால் முத்தசில் தான். ஏன்னா சயீதை தவிர யாரும் தானே மறைஞ்சு நிற்கிது. மாஜானி அஹதுன் யாரும் என்னிடம் வரவில்லை, இல்லா சயீதுன் சயீதை தவிர. அப்போ யாரும் வரவில்லைங்கிறதுல இருந்து நீக்கினதுனால இது முத்தசில் தான். முத்தசிலாக இருந்தாலும் இதில் முஸ்தஸ்னா மின்னு போய் நம்ம கூறலை, என்ன செஞ்சிட்டோம், மறைச்சிட்டோம். மாஜானி அஹதுன் என்று நம்ம இதில் சொல்லலை. அப்படி மறைச்சா இது முஃபர்ரகு வகையில் வந்துடுது. முஃபர்ரகா வந்தால் நசபு செய்யணுங்கிற சட்டம் வராதுல்ல. அப்போ முஃபர்ரகா இருந்தால் என்ன தான் செய்யணும் என்று கேட்டால், அது எதை நம்ம மறைச்சி இருக்கிறோமோ, எதை மறைச்சிருக்கிறோம், மாஜால் கவுமுங்கிறத மறைச்சிருக்கிறோம். உதாரணமாக அந்த கவுமுக்கு என்ன யாராபு வருதோ அந்த யாராபு இந்த சயீதுக்கு முஸ்தஸ்னாவும் கொடுத்துடணும். அதாவது உதாரணமாக பாருங்களேன். மாஜானி அல் கவுமு ஃபாயில் தானே. மாஜானி அஹதுன் அஹதுன் வச்சுக்கிறங்க, அது ஃபாயில் தான். அல்லது மாஜானி அல் கவுமு கூட்டத்தினர், ஒரு கூட்டத்தினர் என்னிடம் வரவில்லை. ஜா ஃபேலு கவுமுங்கிறது ஃபாயில் ஆகிடுச்சு. ஃபாயிலுக்கு என்ன யாராப் இருக்கும், ரஃப இருக்கும். அதை தான் தூக்கிட்டோம். அது தூக்கிட்டதுனால அந்த ரஃப இது கொடுத்து போடுங்க. மாஜானி இல்லா சயீதுன். இது ஏன்ற போனது ஃபாயில் போயிருக்கும் என்று சொன்னால் ஃபாயிலுடைய யாராப்பை கொண்டாந்து இதில் கொடுக்கணும். முஃபர்ரகுல முஸ்தஸ்னா மின்ஹு கூறாமல் இருக்கிறோம்ல, கூறாமல் இருக்கும் பொழுது எதை கூறாமல் இருக்கிறோமோ அதுக்கு என்ன ஏராபு இருந்துச்சு என்று பார்க்கணும். மாஜானி அல் கவுமு ஃபாயில் ரஃப இருந்துச்சு, அதை தூக்கிட்டோமா, அந்த ரஃபவை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். மாஜானி இல்லா சயீதுன். அடுத்த உதாரணம் பாருங்கள். மாராயித்து நான் பார்க்கவில்லை, ஃபாயில் உள்ளக்கே வந்துருச்சு. அப்போ யாரை பார்க்கணும், அல் கவும ஒரு கூட்டத்தினரை நான் பார்க்கவில்லை. அல்ல அஹதன் எவரையும் பார்க்கவில்லை. மாராயித்து அஹதன் எவரையும் பார்க்கவில்லை. இந்த அகதை இப்போ எடுத்துட்டோம். அகதுக்கு என்ன யாராப் இருந்துச்சு, மஃபூல் அடிப்படையில் நசபு இருந்துச்சு. நசபு செய்யப்பட்ட முஸ்தஸ்னா மின்ஹுவை தான் தூக்கிட்டோம். அப்போ அந்த நசபை இங்கே கொடுத்துடணும். மாராயித்து இல்லா சயீதன். மா ஜான்னு வந்தால் இல்லா சயீதுன், மாராயித்துன்னு வந்தால் இல்லா சயீதன். ஏன் அப்படி பண்ணுறோம்னு சொன்னால் இதில் என்ன சொல்லு நீக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். நீக்கப்பட்ட சொல்லு ஒன்று ஃபாயிலாக இருக்கும், இல்லாட்டி மஃபூலாக இருக்கும். ஃபாயில் நீக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதில் ரஃப இருக்கும். மாஜா அல் மாஜானி அல் கவுமு கூட்டத்தினர் என்னும் வரவில்லை, அதை தான் நம்ம போய்க்கிருக்கிறோம். அப்போ கூட்டத்தினர் ஃபாயிலாக இருக்கிறனால அதுக்கு ரஃப இருக்கும். அந்த ஃபாயிலை தூக்கிட்டதுனால ஃபாயிலுடைய அந்தஸ்தை இதுக்கு கொடுத்து இல்லா சயீதுன் என்று வாசிக்க வேண்டும். அது ஃபாயில், அதாவது முஃபர்ரகுன்னா ஏதாவது ஒன்று போய்க்கிருக்கோம்ல, அந்த போக்குனது ஃபாயிலாக இருக்குமாக இருந்தால் அந்த இல்லாவுக்கு பிறகு வர்றதுக்கு என்ன ரஃபு செஞ்சு விட்டுறணும். இல்லா சயீதுன் என்று பண்ணணும். இந்த ரெண்டாவது உதாரணத்தில் என்ன வருது, மஃபூலு இப்போ இல்லை. மாராயித்து அஹதன், மாஜா அனி அஹதுன். அங்கே மாராயித்துல ஃபாயில்கள் நான்கிறது உள்ளே இருக்குது, ஃபாயில் அதில் இருக்கிறது. அப்போ முஸ்தஸ்னா மின்ஹுங்கிறது மஃபூல் தான் போகப்பட்டிருக்கு. மாராயித்து அஹதன் எவனையும் பார்க்கவில்லை. எவனையும் அந்த சொல்லுக்கு நசபு இருக்குது. மாராயித்து அஹதன் அல்ல மாராயித்துல் கௌம நசபு இருக்கிறது. அந்த நசபை இங்கே கொடுத்துருங்க. மாஜா அணி இல்லா சயீதுன் மாராயித்து. அப்போ ஆமிலுக்கு தகுந்தவாறு செஞ்சுக்கணும். அதாவது முஸ்தஸ்னா முஃபர்ரகாக முத்தசிலாக இருந்து, முன்கத்திக்கு தான் அந்த பிரச்சனை இல்லையா, டோட்டல் நசபு முத்தசிலாக இருந்து அந்த முஸ்தஸ்னா மின்ஹுவை நம்ம கூறாமல் இருந்தால், எதை கூறாமல் இருக்கிறோமோ அதனுடைய யாராபை இல்லாவுக்கு பிந்தி கொடுக்கணும்.
மாஜானில் கவுமு என்பதை நம்ம கூறவில்லை. கவுமுல உள்ள யாராபை கொண்டே கொடுத்துடணும். மாராயத்துல் கவும கவும என்பதை நம்ம கூறவில்லை. கவுமவுக்குள்ள யாராப நசபை கொண்டே கொடுத்துடணும். அப்போ ரஃபோ செய்ய வேண்டிய சொல்லு நீக்கப்பட்டிருந்தால் ரஃபோ கொடுங்க. நசபு செய்யக்கூடிய சொல்லு நீக்கப்பட்டிருந்தால் என்ன செய்யணும்? நசபு கொடுத்துட வேண்டியது. விளங்கிருச்சா? அப்போ இது முத்தசில் தான். இது என்னது? மாஜானி. ரெண்டு உதாரணமே முத்தசில் தான். ஏன்னா அகதுன் கவுமு அதில் வந்து இந்த இது அடங்கியவன் தான். ஆனால் நம்ம முத்தசிலுக்கு நசபு செய்கிறது எப்போ தான் செய்ய முடியும்? அது முசுபத்தாக இருந்தால் தான் செய்ய முடியும். முசுபத்தாகவும் இல்லை. ரெண்டாவது வந்து முஸ்தசனா மின்ஹு கூறப்பட்டிருக்கணும். அப்போ தான் நசபு செய்ய முடியும். ரெண்டு பலவீனம் இருக்குது, ரெண்டு கண்டிஷனும் மீறப்படுது. இது மாஜாண்டி எதிர்மறையாக வர இருக்கிறது. அதோடு என்ன இருக்குன்னா முஸ்தசனா மின்ஹுவையும் காணாம். ரெண்டு இருக்கும் பொழுது நசபு செய்யணுங்கிற அந்த சட்டம் இதுக்கு வராது. வேற என்ன வரும்? எதை நீங்கள் முஸ்தசனா மின்ஹுவை நீங்கள் போக்கிருக்கிறீங்களோ அந்த முஸ்தசனா மின்ஹு வந்து ஃபாயிலாக இருந்து ரஃபுடைய சொல்லாக இருந்தால் அந்த சயீதுக்கு ரஃபு செஞ்சுருங்க. முஸ்தசனா மின்ஹு வந்து நசபு செய்யப்பட்ட சொல்லாக இருந்தால் அப்போ அந்த இல்லாவுக்கு பிற உள்ளத்துக்கு என்ன செய்யணும்? நசபு செஞ்சிடணும். அப்போ ரெண்டு விஷயம், ரெண்டு பிரிச்சாச்சு. இப்போ முத்தசில் என்பதற்கு வந்து ஒன்று வந்து எப்படி பிரிக்கிறோம்? அதாவது முத்தசிலாக இருக்கக்கூடியது வந்து முஸ்தசனா மின்னும் கூறப்பட்டிருக்குது. முத்தசிலாக இருக்குது, முஸ்தசனா மின்னும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நஃபியாக இருக்குது. கூறப்பட்டு அகதுங்கிற இந்த உதாரணத்தில் கூறப்பட்டிருக்குது. கூறப்பட்டிருந்தாலும் இது நஃபியாக இருக்கிறதுனால நமக்கு முசுபத்தாக இருந்தால் தான் நசபு செய்யணும்னு படிச்சிருக்கிறோம். இது நஃபியாக போச்சுன்னு சொன்னால் அப்போ நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. இதில் ஆனால் முஃபர்ரகா இருக்கக்கூடாது. கைரம் கூறப்பட்டிருக்குங்க. கூறப்பட்டாலும் ஒரு கண்டிஷன் இங்கே இல்லை. அந்த பின்னாடி காட்டின உதாரணத்தில் ரெண்டு கண்டிஷன் இல்லை. இதில் என்ன இருக்குது? அதாவது முஸ்தசனா மின்ஹு கூறப்பட்டு இருக்குதுங்கிற வகையில் அந்த கண்டிஷன் இதில் இருக்கிறது. ஆனால் நஃபியாக இருக்குதே, நஃபியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டு நிபந்தனை போட்டோம்ல. நசபு செய்கிறது கம்பல்சரியாக நசபு செய்கிறதா இருந்தால் இந்த அகதுங்கிறது கூறப்பட்டும் இருக்கணும், மாண்டு இருக்கக்கூடாது, நஃபியாக இருக்கக்கூடாது. ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க. இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அகதுங்கிறது கூறப்பட்டுருச்சு. கூறப்பட்டாலும் முஸ்பத்தா இல்லை. முஸ்பத்தா மட்டும் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நசபு தான். முஸ்பத்தா இல்லாத காரணத்தினால என்ன செய்யணும்? இதில் நசபு கம்பல்சரி கிடையாது, இது விருப்பத்தின் பார்ப்பட்டது. இந்த உதாரணத்தில் இரண்டையும் நீங்கள் செய்யலாம். எப்படி? மாஜா அஹதுன் இல்லா சைதன், மாஜா அஹதுன் இல்லா சைதுன் என்று சொல்லலாம். ஏன்னு கேட்டால் இது முத்தசிலாக இருந்து கண்டிப்பாக நசபு செய்வதற்குரிய இடத்தில் இது வராது. ஏன் வராது? நஃபியாக போச்சு. முஸ்பத்துக்கு தான் அந்த சட்டம். இது முடிஞ்சிருச்சு. இன்னொரு உதாரணம், இந்த உதாரணத்தில் என்னென்னா ரெண்டு கண்டிஷனுமே மைனஸ் ஆகுது. இது என்னவா இருக்குது? நஃபியாகவும் இருக்குது, மன்ஃபியாகவும் இருக்குது. அந்த இதையும் காணாம், முஃபர்ரகா இருக்குது. முஸ்தசனா மின்ஹு சொல்லப்படலை. அப்போ முஸ்தசனா மின்ஹு இல்லைங்கிற ஒரு கண்டிஷனும் அங்கே மீறப்பட்டுருச்சு. நஃபியாக இருக்கிறது கண்டிஷனும் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நசபு செய்யணுங்கிற அந்த சட்டத்தில் இது அடங்காது. வேறு என்ன தான் செய்யணும் என்று கேட்டால் இது வந்து அந்த என் முஸ்தசனா மின்ஹு நம்ம நீக்கியிருக்கிறோம்ல, அதுக்கு உள்ள யாராப இது கொடுத்துடணும். அவ்வளோதான். மாஜானி அல் கவுமு என்று இருந்தால் இல்லா சைதுன், மாரைத்துல் கவும என்று இருந்தால் இல்லா சைதன். அப்போ முஸ்தசனா மின்ஹு வந்து கூறப்படாவிட்டாலும் அதை வந்து கொண்டாந்து வைக்கணும். இப்போ கற்பனையாக கொண்டாந்து வைக்கணும். மாஜானி அல் கவுமு, ஓ கவுமு தான் அங்கே இருக்குதா, அப்போ இல்லா சைதுன் என்று சொல்லுங்கள். மாராயத்துல் கவும, கவுமங்க இல்லை. நம்ம அர்த்தம் செய்யும்போது வைக்கிறோம்ல, சைதை தவிர ஒரு அந்த எந்த கூட்டத்தையும் நான் பார்க்கவில்லை, அந்த கூட்டத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை தான் சொல்கிறோம். அதுக்கு வந்து நசபு இருக்குது. அப்போ வந்து அந்த முஸ்தசனா மின்ஹு வந்து ரஃபு செய்யப்படுகிற இடமாக இருந்தால் இல்லாவுக்கு பிறகும் ரஃபு செஞ்சுருங்க. முஸ்தசனா மின்ஹு நசபு செய்கிற இடமாக இருந்தால் இல்லாவுக்கு பிறகும் நசபு செஞ்சுருங்க. இப்படி வந்து முத்தசில மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. முத்தசிலில் வந்து இல்லாவை கொண்டு இஸ்தினா செய்யும்போது முத்தசிலாக இருந்தால் ஒரு இடத்தில் கண்டிப்பாக நசபு செய்யணும். அந்த ஒரு இடம் என்ன? அது முசுபத்தாக இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த முஸ்தசனா மின்ஹு வந்து கூறப்பட்டிருக்கணும்.
கூறப்பட்டும் இருக்கணும், அது உடன்பாட்டு வினையாக உடன்பாட்டு வாக்கியமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் கட்டாய நசபு செய்யணும். அப்போ கூறப்படாமல் இருந்தால் என்ன செய்யணும் என்றால், கூறப்படாமல் இருக்கும் என்றால் அந்த சொல்லுக்கு என்ன ஏராப் இருக்குமோ அந்த ஏராபை இந்த சொல்லுக்கு இல்லாவுக்கு பிறகு கொடுத்துருங்க. நஃபியா இருந்தால் என்ன செய்யணும் என்று கேட்டால், அந்த நஃபியா இருந்தால் ரெண்டும் நம்ம செய்யலாம். நஃபியா இருந்தால் என்ன செய்யலாம்? இந்த செஞ்சோம்ல, இல்லா இல்லா சயீதுன் இல்லா சயீதன் நஃபியா இருக்குது, கூறப்பட்டிருக்குது. அகதுண்டு கூறியாச்சு. முஸ்தசனா மின்ஹு கூறப்பட்டிருக்குது, ஒரு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. நஃபீண்டு வந்ததுனால நசபு செய்ய முடியலை, கம்பல்சரி இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்? இரண்டும் கூடும். மாஜா அஹதுன் இல்லா சாயிதன், மாஜா அஹதுன் இல்லா சாயிதுன், இரண்டும் செய்யலாம். இரண்டும் செய்யலாங்கிற எந்த இடம்? அது வந்து ஒரு ஒரு நஃபியாக இருக்கிறது, ஆனால் கைர முஃபர்ரகாக இருக்கிறது. அப்படி இருக்குமே என்று சொன்னால் முத்தசில்ல வந்து என்ன செய்யணும்? நசபும் செய்து கொள்ளலாம், ரஃபவும் செய்து கொள்ளலாம். இன்னொரு என்னன்னு கேட்டால், நஃபியாகவும் இருக்கிறது, அது முஃபர்ரகாவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த முஸ்ததனா மின்ஹுவுக்கு என்ன ஏராபு இருக்குமோ அந்த ஏராபை இஸ்திஸ்னாவில் என்ன செய்யணும்? இல்லாவுக்கு அடுத்து உள்ள சொல்லுக்கும் கொடுத்துடணும். அதாவது ரஃபவுடைய சொல்லு இருக்குமேயானால் அந்த இல்லாவுக்கு பிறகு ரஃபு செஞ்சுருங்க. நசபு செய்யப்பட்ட சொல்லு கூறப்படாமல் நம்ம நீக்கியிருந்தோம்னு சொன்னால் நசபு செஞ்சுருங்க. சரியா? இதுதான் இஸ்திஸ்னாவுடைய சட்டமாச்சா. அதே மாதிரி வந்து இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த லா இலாஹ இல்லல்லாஹையும் கூட எடுத்துக்கலாம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹும் கலிமா சொல்கிறோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹு அப்படிங்கிறோம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹுக்கு இல்லல்லாஹூன்னு தான் நம்ம சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லா கலிமாவில் எப்படி சொல்கிறோம்? இந்த இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹு. லா இலாஹன்னா என்னது? வணக்கத்துக்குரியவன் இல்லை, அல்லாஹ்வை தவிரன்னு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் அது கிராமர் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க. அர்த்தம் செய்யும் பொழுது வணக்கத்துக்குரியவன் தான் இலாஹுடைய அர்த்தம். அல்லாஹ்வை தவிர இல்லல்லாக்கு அர்த்தம். யாரும் இல்லைன்னு யாருங்கிறீங்களா? அது சொல்லு அங்கே இருக்குதா? லா இலாஹ இல்லல்லாவில் இல்லை. யாருங்கிறது அங்கே மறைஞ்சு நிற்கிது. லா இலாஹ அஹதுன். நம்ம லா இலாஹ இல்லல்லான்னு தான் சொல்கிறோம். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த இது கூற நீக்கி வச்சுருக்கிறாங்க. லா இலாஹ வணக்கத்துக்குரியவன் இல்லை, அல்லாஹ்வை தவிர அப்படி நம்ம அர்த்தம் செய்யாமல், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு உரியவன் எவனும் இல்லை, யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் செய்கிறோம். அர்த்தம் செய்கிறோம்னா அதில் உள்ளுக்கு அடங்கி இருக்குது. ஆனால் சொல்லு இங்கே இருக்காண்டா சொல்லு கிடையாது. இந்த அகதுன்னு இந்த வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. இந்த அகதுங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல மறைஞ்சு நிற்கிது. லா இலாஹ அஹதுன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனும் அந்த கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த அகதுங்கிறத வந்து நம்ம எடுத்துட்டோம். அகதுங்கிறது அங்கே இருக்குது. அர்த்தம் செய்யும்போது அதையும் கொண்டு வந்து வச்சு அர்த்தம் செஞ்சிடறோம். சொல்லுல குறிப்பிடாமல் விட்டுருக்குறோம். அப்போ அந்த அகதுனுக்கு என்ன யாராக இருந்துச்சு? லா இலாஹ அஹதுன். அதுக்கு வந்து முப்ததாங்கிற அடிப்படையில் அதுக்கு வந்து ரஃபா இருந்துச்சு. லா இலாஹ அஹதுன், எவனும் இலாஹ கடவுள் இல்லை, வணக்கத்துக்குரியவன் இல்லைங்கிறீங்க. அப்போ அந்த அகதுன் அது எடுத்துட்டதுனால அகதுனில் உள்ள யாராபை அல்லாஹ்வுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். ரஃபா செஞ்ச அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம்ல, இந்த படித்தோம்ல. அதாவது மாஜா இல்லா சைதுன், அந்த மாஜால் கவுமு என்று ரஃபா இருந்துச்சு. ரஃபாவுடைய சொல்லை தூக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ரஃபாவை கொண்டு வந்து இல்லாவுக்கு பிறகு கொடுத்துடணும். இந்த இடத்துல வந்து ரஃபாவுடைய சொல்லு தான் தூக்கப்பட்டிருக்குது. லா இலாஹ அஹதுன் இல்லல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் அஹதுன் எவனும் இல்லை, யாரும் இல்லை. அந்த யாருங்கிற யாரும் அல்ல எவரும் ஒருவரும் அப்படிங்கிற ஒரு கருத்து தரக்கூடிய ஒரு சொல்லு அங்கே இருக்கிறது. அதை நீக்கிவிட்டார்கள். சொல்லாவிட்டாலும் விளங்கும் என்பதனால என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் என்ன யாராவது இருக்கும்னு பார்க்கணும். லா இலாஹ அஹதுன், எவனும் இலாக இல்லை. மின் அஹதின்னு சொல்லுவாங்க. மின் அகதின்னு போட்டாலும் அந்த மின்னுக்கு வந்ததுனால ஜர்ரு செஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரஃபோ தான் இருக்கும். லா இலாஹ மின் அஹதின் அப்படின்னு போட்டு சொல்கிற பழக்கமும் இருக்கிறது. அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி போக்கி இருக்கிறோம். இங்கே என்ன செஞ்சுருக்குறோம்? முஸ்தசனா மின்ஹுவை நம்ம வந்து நீக்கிட்டோம் என்று சொன்னால்
அதில் என்ன ஏராப் இருந்துச்சு? அஹதுன் ரஃப இருந்துச்சு. அப்போ இல்லல்லாஹு, அதனால் இல்லல்லாஹன்னு வரல. எல்லா இடங்கள்லையும் அதிகமான இடங்களில் நசபு தான் வரும். இல்லா வந்துச்சுன்னு சொன்னால் அதிகமான இடங்களில் என்ன செய்யும்? நசபு வரும். ஆனால் நம்ம கலிமத்து தௌஹீதில் என்ன செய்யலை? நசபு வராது, ரஃபு வருது. ஏன் வருதுன்னு கேட்டால் இது வந்து முஃபர்ரகு வகை மாதிரி அமைஞ்சிருக்கிறது. அதில் என்ன வரல? இந்த அகதுங்கிறது சொல்லப்படலை. சொல்லப்படாதனால அகதுடைய அரபை எல்லாவும் கொடுத்துடணும். இது ஒரு வகையை விளைக்கணும், இஸ்திஸ்னாவுடைய ஒரு வகை. அப்போ இஸ்திஸ்னாவில் எத்தனை ஹர்ஃபு பார்த்துருக்குறோம்? அதா மா அதா, ஹலா மா ஹலா, லைச லாயக்கூனும், அது ஒரு 6 பார்த்துட்டோம். இல்லை 1 7 பார்த்துட்டோம். இவ்வளவு தான் இருக்கான்னு கேட்டால் இன்னும் ஒரு 4 இருக்கிறது. இது அல்லாத இன்னொரு 4 இஸ்திஸ்னாவுடைய சொல் இருக்கிறது. அந்த 4 சொல் என்னன்னு கேட்டால் கைரு, கைருங்கிற ஒரு சொல்லு. ரெண்டாவது சிவா, சிவாண்டான்னு என்னது? சிவல்லா, அல்லாவை தவிரங்கிறாங்கல்ல, சிவான்னா தவிரன்ற அர்த்தம். சவாவு, சவாவுங்கிற வார்த்தை இருக்குது, அதுவும் இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபு தான். ஹாஷா, ஹாஷானால் தவிர. இன்னும் இந்த 4 சொல்லும் இருக்கிறது. இந்த 4 சொல்லும் வந்துச்சுன்னு சொன்னால், 4 சொல்ல வச்சு இஸ்திஸ்னா பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து ஜர்ரு தான் செய்யணும். எதுக்கு? அந்த இஸ்திஸ்னாவுக்கு பிந்தி வரும்ல முஸ்தசனா, முஸ்தசனாவுக்கு என்ன செஞ்சிடணும்? ஜர்ரு செஞ்சு படிக்கணும். உதாரணமாக ஜா, அந்த அவர்கள் ஜா அல் கௌமு, ஒரு கூட்டத்தார் வந்தார்கள். கைர மஜீதின், மஜீதின் மஜீதை தவிர, கூட்டத்தினர் வந்தார்கள் மஜீதை தவிர. மஜீதுங்கிறது கைருங்கிறது இஸ்திஸ்னாவுடைய ஹர்ஃபு. மஜீது என்பது வந்து முஸ்தசனா. முஸ்தசனாவுக்கு வந்து ஜர்ரு நசபு ரஃபு தான் இது வரைக்கும் பார்த்தோம். இந்த இடத்துல ஜர்ரு வருது. ஏன் வருது? இந்த கைரு வந்துச்சுன்னா மஜீதில் கொண்டே என்ன செய்வாங்க? இலாஃபத்து மாதிரி செஞ்சு அதுக்கு ஜர்ரு தான் செய்வாங்க. அது மாதிரி சிவா இருக்குது. இந்த 4மே ஜால் கௌமு, கூட்டத்தார் வந்தார்கள். சிவா மஜீதின், மஜீதை தவிர. அப்போ ஜால் கௌமு சவாவு மஜீதின், மஜீதை தவிர. ஜால் கௌமு, அப்போ சவாவு சிவா தானே. ஹாஷா, ஹாஷா ஜெய்தின், ஜெய்தை தவிர. அப்போ ஹாஷாங்கிறதும் சிவா என்பதும் சவாவு என்பதும் வந்து கைரு என்பதும், இந்த 4 சொற்களும் இஸ்திஸ்னாவுடைய சொற்கள் தான். இந்த 4 சொல்லை வைத்து நீங்கள் இஸ்திஸ்னா பண்ணிங்கன்னா அடுத்த சொல் என்ன செய்யணும்? ஜர்ரு செய்யணும். கைரில் மகளூபின்னு சொல்கிறீங்கல்ல, கைரில், கைரிக்கு அப்புறம் மகளூப் வருதுல்ல, மகளூபுன்னு சொல்லலைல, கைரில் மகளூபி. ஏன் அப்படி செய்கிறோம்? அது வந்து 4, இந்த 4 சொல்லில் வந்திருக்கு. அப்போ 6 சொல்லுக்கு அது நசபு செஞ்சிடும் கம்பல்சரியாக. இந்த 4 சொல்லு எல்லா இடத்துலையும் ஜரு செஞ்சிடும். இந்த 4 சொல்லு என்ன செய்யும்? இந்த இல்லாவுக்கு தான் இந்த 4 வகையான 3 வகையான நிலைமையை பார்த்தோம். இந்த இந்த 4 சொற்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரே நிலைமை தான். என்ன நிலைமை? அந்த எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஜரு செஞ்சு விட்ருங்க. ஜால் கோமு கைரு ஜெய்தின், ஜெய்தை தவிரன்றோம். சரி, இப்போ வந்து இந்த கைருவுக்கு என்ன ஏராப்பு செய்கிறது? ஜெய்துக்கு இலாபம் செஞ்சு போடுறோம், ஓகே. அந்த கைருங்கிறதுக்கு வந்து 3 ஏராப்பும் கொடுக்க முடியுமா? கைரு, கைர, கைரி என்று 3 ஏராப்பும் அது சுமந்து கொள்ளக்கூடிய சொல்லு. அப்படி சொல்ல இருக்கும் பொழுது அந்த கைருவுக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும் என்று சொன்னால், இந்த ஜெய்துவுக்கு பொதுவாக இந்த இல்லா, இந்த கைருங்கிற இடத்த வந்து இல்லான்னு வச்சுக்கிறங்க. கைருங்கிற இடத்த என்ன செய்யுங்க? இந்த கைரு இருக்குல்ல, இந்த இடத்த இல்லாண்டு வச்சுட்டிங்கன்னா இந்த ஜெய்துக்கு என்ன ஏராப்பு கொடுப்பீங்க? ஜால் கௌமு இல்லா ஜெய்தன். முஸ்பத்தாக இருக்குல்ல, உடன்பாடாக இருக்குது, முஃபர்ரகா இல்லை. அப்போ இந்த இல்லா வந்தால் என்ன செய்வீங்க? நசப்பு தானே செய்வீங்க. அந்த நசப்பை கைரில் கொடுத்துடணும். இந்த இல்லாவுக்கு பிறகு இந்த ஜெய்துக்கு நசப்பு செய்வோம்ல, இந்த கைர் வந்ததுனால இலாபத்து செஞ்சு ஜர்ராக்கி விட்டோம்ல, ஜர்ராக்கி விட்டதுனால இந்த கைருக்கு என்ன கைரூண்டு படிக்கிறதா, கைரண்டு படிக்கிறதா, கைரீண்டு படிக்கிறதான்னு கேட்டால் அந்த இல்லாண்டு இந்த இடத்துல கற்பனையாக வச்சு பாருங்கள். ஜால் கௌமு இல்லா ஜெய்துன்னா ஜெய்தன்னா, இல்லா ஜெய்தன். ஜெய்துக்கு நசப்பு தான் இருக்கும் இல்லா இருந்தால். அப்போ நம்ம கைரை போட்டு இலாபம் செஞ்சனால அது போயிடுச்சு. அந்த நசப்புக்கு வந்து கைரில் கொடுத்துடணும். ஜால் கௌமு கைர, கைரு ஜெய்துன்னு சொல்லக்கூடாது, கைர ஜெய்தின்.
அதே மாதிரி இந்த 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 உதாரணத்தை பாருங்கள். ஜால் கௌமும் கைர ஹிமாரின், இது முன்கத்தி. முன்கத்தின்னா என்ன? ஹிமார் வந்து கவுமுல சேர்ந்தது இல்லை. இதுக்கு டோட்டலாக முன்கத்தி பூரா நசப்பு தானே. முன்கத்தியாக இருந்தாலும் இந்த கயிறுங்கிறதுக்கு பதிலாக இல்லா போட்டிங்கன்னா இல்லா ஹிமாரன் தானே சொல்லுவீங்க. ஜால் கௌமும் இல்லா ஹிமாரன், இந்த கயிறை இல்லாவாக்கி விட்ருங்க கற்பனையில். ஜால் கௌமு கைர, அதாவது இல்லா ஹிமாரன், ஹிமாருக்கு நசபு இருந்துச்சா அந்த நசபை கொண்டு வந்து கயிறில் போட்டு விட்ருங்க. ஜால் கௌமு கைர ஹிமாரின்னு படிக்கணும். அதே மாதிரி வந்து மாஜா அகதும், யாரும் வரவில்லை, யாரும் வரவில்லை என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன இருக்குது? இதில் வந்து இல்லா போடுங்க. இல்லா சைதுன், மாஜா அகதுன் இல்லா சைதுன், சைதை தவிர யாரும் வரவில்லை. நஃபியாக இருக்குது. நஃபியாக இருக்கனால என்ன செய்வோம்னு கேட்டால் கைரு இல்லா ஜைதுன் என்று சொல்லுவோம். அந்த சைதுன் என்று சொல்லுவோம். சைதுன்னுடைய ரஃபவை கொண்டு வந்து கயிறில் வச்சு கைரு சைதின் என்று ரஃபவை செஞ்சுருவோம். அதே மாதிரி மாற ஐத்து, முஸ்தசனா மின்ஹு சொல்லலை. மாற ஐத்து கைர சைதின், மாற ஐத்துல் கௌம அல்லது மாற ஐத்து அகதன் கைர சைதின், சைதை தவிர வேறு எவனையும் நான் பார்க்கலை. அகதன், அகதனுக்கு என்ன யாராபு நசபு இருக்கும். அந்த நசபை கொண்டு என்ன செய்யுங்க? கயிறில் கொண்டே கொடுத்துருங்க. சைதில் கொடுக்குற நசபை அந்த கயிறில் கொண்டே கொடுத்துடணும். இந்த கயிறுடைய விஷயம் சட்டம் அவ்வளவுதான். சரியா? அப்போ இது ஒரு விஷயம். சிவாவிலலாம் ஒன்று வராதுல்ல, சிவா ஹாஷாவில் ஒன்று வர அப்படி இருக்கும். அந்த சவாவிலையும் வராது. கயிறில் மட்டும்தான் 3 ஏராபும் வரும். அந்த 3 ஏராபும் தாங்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது எந்த இடத்துல வந்து இஸ்திஸ்னா நீங்கள் படித்த சட்ட பிரகாரம் இல்லாவுடைய சட்டம் படித்தோம்ல, அந்த இல்லாவுக்கு அடுத்து வர்ற சொல்லுக்கு கொடுக்குற ஏராபை அந்த கயிறுக்கே கொடுத்துருங்க. அவ்வளோதான் விஷயம். இது வந்தோட இஸ்திஸ்னாவுடைய மேட்ரு சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் படிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம கிராமரில் ஆமியல் இப்படி எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். ஏறக்குறைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இறுதி கட்டத்தில் என்னென்னு கேட்டால், தபான்னா பின்பற்றினான். தபான்னா என்ன அர்த்தம்? பின்பற்றினான். அப்போ பின்பற்றினான் என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? தாபி உன். தாபி உன்னா பின்பற்றக்கூடியவன் அப்படின்ற அர்த்தம், தாபி உன்னு சொல்லி. அப்போ இஸ்முல் ஃபாயில் இந்த தாபி என்று சொல்லி ஒரு வகை இருக்கிறது. தாபி என்பதனுடைய பன்மை வந்து தவாபி என்று சொல்லுவாங்க. அதுக்கு தவாபிங்கிற வார்த்தையை பயன்படுது. எதுக்கு? தாபியூன் என்றால் ஒன்றுக்கு சொன்னால் தாபி, ஒன்றுக்கு மேலே உள்ளதாக இருந்தால் தவாபி. அப்போ தாபி என்று சொல்லி வகை வச்சுருக்கிறாங்க. தாபி என்று சொன்னால் அதுக்கு வந்து இன்னொன்றில் இருக்கிற ஏராபை அப்படி காப்பி பண்ணிக்கணும். அந்த வகைக்கு பேர் தாபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போ உதாரணம் ஜர்ருடைய எழுத்து இருக்குன்னு வைங்களேன். ஜர்ருடைய எழுத்து வந்து ஒரு இஸ்முக்கு ஜர்ரு வந்துடும். அந்த ஜர்ரை காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்து வர்ற சொல்லுக்கும் ஜர்ரு வருதுன்னு வைங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன செய்யறது? பே வந்து ஜர்ரு செய்யலை. அதுக்கு அது ஒட்டி வர்றதுனால அதுக்கும் ஜர்ரு வருதுல்ல, அதை தாபிங்கிறாங்க. தாபி என்று சொன்னால் ஒன்றை தொடர்ந்து அதுக்கு முந்தைய எழுத்தில் இருப்பதை அப்படி தொடர்ந்து கொள்வது. அதுக்கு முந்தையதுக்கு உள்ளதை என்ன செய்யணும்? அப்படியே தொடர்ந்து கொள்வது. தபாண்டா பின்பற்றினான், தாபின்னா பின்பற்றக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நீங்கள் பிஸ்மில்லாஹிங்கிறீங்க, பி வந்ததுனால இஸ்மி ஜர்ரு செஞ்சிட்டீங்க, அது டைரெக்டாக காரணம் வந்துருச்சு. அல்லாஹிங்கிறீங்க, அது இலாஃபத்து, அதுக்கும் காரணம் வந்துருச்சு. அப்புறம் ரஹ்மானிங்கிறீங்க, அதில் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு இலாஃபத்தும் இல்லை, அங்கே பியும் இல்லை, ஜர்ரு செய்கிற எழுத்தும் இல்லை. ஆனால் அல்லாஹுடைய ஏராபை தொடர்ந்து ரஹ்மானுக்கும் வருது, ரஹீமுக்கும் வருகிறது. அப்போ இந்த அல்லாஹுக்கு ஜர்ரு செஞ்சதுனால அல்லாஹுக்கு உள்ளதை அப்படி பின்பற்றி ரஹ்மான் ரஹீமுக்கு என்ன செய்கிறது? ரஹ்மான் ரஹீம் அப்புறம் மாலிகி எல்லாத்துக்கும் வரிசையாக ஜர்ரு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜர்ருக்கு வந்து டைரெக்டாக அதுக்கு ஏதாவது ஆமில் அதில் இருக்குதா? நேரடியான காரணம் அதில் இருக்குதான்னு கேட்டால் நேரடியான காரணம் இல்லை. என்ன காரணம்? அல்லாங்கிறத ஃபாலோ பண்ணி இது வந்திருக்குதுங்கிறாங்க. அப்போ இந்த பின்பற்றி ஒன்றை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஏராபை காப்பி பண்ணிக்கணும்னு சொன்னால் அதில் ஜர்ரு இருந்தால் இதுக்கும் ஜர்ரு, அதில் நசபு இருந்தால் இதுக்கு நசபு, அதில் ரஃபோ இருந்தால் இதுக்கு ரஃபோ என்று காப்பி பண்ணிக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த வகைக்கு பேர் தாபின்னு சொல்லுவாங்க. இந்த தாபி வகை வந்து மொத்தம் 5 இருக்குது. 5 காரணத்தினால என்ன செய்யும்? காப்பி பண்ணிக்கணும்.
5 வகைகள் அடங்கியிருக்கும் என்று சொன்னால் என்ன செஞ்சிறேன், முந்தினதில் உள்ள ஏராபை அது காப்பி பண்ணக்கூடிய வகைகள் மொத்தம் 5. அதில் எந்த ஆமிலும் இருக்காது. அமல் செய்யக்கூடிய எதுவும் அந்த சொல்லில் ஒட்டி இருக்காது. ஆனாலும் அதுக்கு ஒரு வேற்றுமை மாற்றம் ஏற்படும். எதை கொண்டு ஏற்படும்? அந்த 5 வகையில் உள்ளதாக இருந்தால் அந்த வகையை அதுக்கு முந்தி உள்ளதை பின்தொடர்ந்து என்ன செய்யும், அது காப்பி பண்ணிக்கிறோம். அதனால அதை தாபின்னு சொல்லுவாங்க. இந்த தாபிங்கிறது 5 வகை இருக்கிறது. இந்த தாபிங்கிறது தனி ஆமில் கிடையாது. ஆமில்லாம் முடிச்சு விட்டாங்க. இந்த தாபிங்க என்னன்னு கேட்டால், இந்த ஆமில்னால தான் வரும்னு நினச்சிடாதீங்க. ஆமில் இல்லாமையும் யாராப்புகள் வரும். ரஃபோ நசபு ஜரெல்லாம் வரும். எதனால் வரும்? அதுக்கு எதை பின்தொடர்கிறதோ அதில் உள்ளதை காப்பி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வகையில் இருக்கிறதுனால, இதை இறுதியாக தாபிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க, அதை முக்கியமான ஒரு இதாக சொல்லுவாங்க. அந்த 5 வகையான தாபி விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.